Hey guys, welcome back to the channel. இது ஒரு புது சீரீஸ். இந்த சீரீஸ் மூலமாக நம்ம ஒரு பவர் பிஐ டேட்டா செட்டை அல்லது ரிப்போர்ட்டை எப்படி ஆப்டிமைஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம வந்துக்க போகிறோம். மேஜராக எல்லா இன்டர்வியூலையுமே நீங்கள் ஒரு நியூ டெவலப்பராக இருந்தாலும் சரி, இல்லை எக்ஸிஸ்டிங் டெவலப்பராக இருந்தாலும் சரி, இந்த கொஷின் கண்டிப்பாக இருக்கும். உங்களோட டேட்டா செட் ஸ்லோவாக இருக்குது அல்லது ரிப்போர்ட் ஸ்லோவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுவீங்க அப்படின்ற கொஷின் கண்டிப்பாக இருக்கும். இந்த சீரீஸில் சொல்கிற எல்லா ஸ்டெப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களோட டேட்டா செட்டை ஈஸியாக ஆப்டிமைஸ் பண்ண முடியும். அதே சமயத்தில் இன்டர்வியூஸில் வர்ற கொஷினை உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ இந்த சீரீஸை கண்டினியூஸாக பாருங்கள். ரிப்போர்ட் அல்லது டேட்டா செட்டை எதுக்காக ஆப்டிமைஸ் பண்ணோம் அப்படின்னா, உங்களோட ரிப்போர்ட்டோட பெர்ஃபார்மன்ஸ் அல்லது டேட்டா செட்டோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஒரு ரிப்போர்ட்டை அல்லது டேட்டா செட்டை நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணும்போது 1 மணி நேரத்துக்கு மேலே கூட டைம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஸ்லோவாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த டேட்டா செட்டை ஆப்டிமைஸ் பண்ணணும். அதே மாதிரி ஒரே ஒரு பேஜ் பட் அந்த பேஜ் லோட் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குது, எல்லா விஷுவல்ஸும் லோட் ஆகி நம்பர் டிஸ்பிளே ஆகிறதுக்கு டைம் எடுக்குது அப்படின்னா அந்த இடத்துலையும் நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது. எதுக்காக அப்படின்னா, யூசர் சைட்லேருந்து பார்க்கும்போது இமீடியட்டாக அவங்களுக்கு நம்பர்ஸ் தேவை அப்படின்னும் போது அந்த டேஷ்போர்டை செக் பண்ணும்போது அவங்களால நம்பர் எடுத்துக்க முடியாது. ஏன்னா விஷுவல்ஸ் எல்லாமே கண்டினியூஸாக லோட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் யூசர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இல்லை எங்களுக்கு பவர் பிஐ ரிப்போர்ட்டே வேணாம், உங்கள் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே கண்டினியூஸாக ஸ்லோவாக இருக்குது, ஸோ இதனால் எங்களுக்கு யூஸ் கிடையாது, நாங்கள் இம்பார்ட்டண்டான மீட்டிங்ஸ் எதுவுமே அட்டன் பண்ண முடியல, கரெக்டான நம்பர்ஸ் எங்களால் ப்ரெசென்ட் பண்ண முடியல, ஸோ இது யூஸ்லெஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிவிடுவாங்க. ஸோ இந்த டைமில் நீங்கள் உங்களோட ரிப்போர்ட்டை பப்ளிஷ் பண்ணால் மட்டும் போதாது, அதே சமயத்தில் அது ஆப்டிமைஸ்டாகவும் இருக்கணும். அப்போ தான் யூசருக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, டேட்டா செட்டோட சைஸ் கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகிட்ருக்கும். நீங்கள் டெவலப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 6 மந்த் டேட்டாவோ இல்லை 1 இயர் டேட்டாவோட தான் டெவலப் பண்ணுவீங்க. பட் ஒன்ஸ் லைவ் ஆகிடுச்சு அப்படின்னா டேட்டா செட்டோட சைஸ் டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ ஒரு 5 டேபிள் இருக்குன்னா 5 டேபிளே அட்லீஸ்ட் 100 ரோஸ் வந்தாலுமே 500 ரோஸ் பர் டே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். கண்டிப்பாக 500 ரோஸ் தான் வரும்னு சொல்ல முடியாது. சில ரிப்போர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மில்லியன்ஸ் கணக்கில் டே பை டே ரோஸ் வர்றதுக்குன்னு சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி டைமில் டேட்டா செட்டோட சைஸ் கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்லையும் நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் வரும். இந்த மாதிரி டேட்டா செட்டை ஆப்டிமைஸ் பண்ணும்போது உங்களோட ரெஃப்ரெஷிங் டைம் குயிக்காகும். அதே சமயத்தில் அவங்களால யூசர்னால் குயிக்காக டிசிஷன்ஸ் எடுத்துக்க முடியும். இதெல்லாம் தான் உங்களோட டேட்டா செட்டை ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கான மெயினான விஷயங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, காமனாக எல்லோரும் பண்ணுறக்கூடிய மிஸ்டேக்ஸ் என்ன, இன்க்ளூடிங் மீ, எல்லோரும் பண்ண பிகினராக இருக்கும்போது நம்ம ஒரு டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் என்டையர் டேட்டாவையும், ஒரு எக்ஸல் டேட்டாவாக இருக்கலாம் இல்லைனா எஸ்கியூஎல் டேபிளாக இருக்கலாம், எதையுமே அப்படியே டேரெக்டாக பவர் பிஐக்கு இம்போர்ட் பண்ணிடுவாங்க. எந்த ஒரு க்ளீனிங், எந்த ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸும் பண்ண மாட்டாங்க. அதாவது பேசிக்கான எந்த ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸும் பண்ண மாட்டாங்க. எல்லாமே பவர் பிஐக்கு கொண்டு வந்துட்டு பவர் பிஐ டெஸ்க்டாப் ஃபைலில் வச்சு தான் அதோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ரிலேஷன்ஷிப் க்ரியேட் பண்ணும்போது சில டைம்ஸ் பை டைரெக்ஷனல் ரிலேஷன்ஷிப் வரும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது தான், அவாய்ட் பண்ண கற்றுக்கிட்டு அதுக்கான பிரிட்ஜ் டேபிள்ஸ் க்ரியேட் பண்ணி அவாய்ட் பண்ணணும். அதை விட்டுட்டு டேரெக்டாக பை டைரெக்ஷனல் ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னா அதை ஆக்டிவாகவே விட்டுட்டிங்க அப்படின்னாலும் அதுவும் பிரச்சனை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு டேக்ஸ் எழுதும் போது நிறைய இன்எஃபிஷியன்ட் டேக்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. எல்லா டைம்லேயும் திங்க் பண்ணும், இந்த இடத்துல இந்த டேக்ஸ் தேவையா, இல்லை மெஷர் மூலமாக பண்ண முடியுமா, இந்த டேக்ஸை எப்படி எஃபிஷியண்ட்டாக எழுத முடியும் அப்படின்றத பார்த்து அப்பப்போ நம்ம ஆப்டிமைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒன்ஸ் டெவலப்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ரிப்போர்ட் ஆப்டிமைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் பேஜில் சம்மரி அப்படின்னு கொடுத்துட்டோன்னா எல்லா விஷுவல்ஸையும் அதிலே எடுத்துகிட்டு போட்டுருவாங்க. அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 10 to 12 விஷுவல்ஸ் ஒரே பேஜில் வந்துடும். அப்படி விஷுவல்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, அந்த பர்டிகுலர் பேஜ் ரெஃப்ரெஷ் ஆக ரொம்ப டைம் எடுக்கும். இன்கேஸ் யூசர் ஒரு பர்டிகுலர் மந்த் செலக்ட் பண்ணுறாங்க இல்லை டேட் ஃபில்டர் செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஃபில்டர் அப்ளை ஆகி அந்த விஷுவல்ஸ் லோட் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் எது தேவையோ அந்த விஷுவலை மட்டும்தான் அந்த பர்டிகுலர் பேஜில் வச்சுருக்கணும். எதெல்லாம் மூவ் பண்ண முடியுமோ, எதெல்லாம் அடிஷ்னல் பேஜஸ் க்ரியேட் பண்ணி மூவ் பண்ண முடியுமோ அதெல்லாம் அந்தந்த பேஜுக்கு மூவ் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அன்யூஸ்டு காலம்ஸ் அண்ட் டேபிள்ஸ். ஒரு டேபிளில் 100 காலம்ஸ் இருக்குன்னா 100 காலம்ஸையும் நம்ம விஷுவல்ஸில் யூஸ் பண்ண போகிறது கிடையாது, 100 காலம்ஸை ரிலேஷன்ஷிப்லேயும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ
நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும் எந்தெந்த காலம்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்புக்கு தேவைப்படும், எந்த காலம்ஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு விஷுவல்ஸில் தேவைப்படும் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணணும். மேபி இனிஷியல் டெவலப்மெண்ட்டில் உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியாமல் இருக்கலாம், பட் டெவலப்மெண்ட் கம்ப்ளீட் ஆக போகும்போது உங்களால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். நீங்கள் ஜஸ்ட்டு இக்னோர் பண்ணிவிட்டு அந்த பர்டிகுலர் காலம்ஸை எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் அன்செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்போ தேவையோ அப்போ நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். சில பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நமக்கு இன்கேஸ் ஃப்யூச்சரில் தேவைப்படுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்றதுக்காக எல்லா காலமே லோட் பண்ணி வைப்போம். அப்படி பண்ணக்கூடாது. எது தேவையோ அதை மட்டும் லோட் பண்ணிவிட்டு இன்கேஸ் ஃப்யூச்சரில் தேவைப்படுச்சுன்னா நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம், அந்த காலமை மறுபடியும் லோட் பண்ணிக்கலாம். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. நெக்ஸ்ட்டு இந்த சீரீஸில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்னென்னலாம் கவர் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டேட்டா மாடலிங்கில் என்னென்ன பெஸ்ட்டு ப்ராக்டிசஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட்டு பவர் கொரி பெர்ஃபார்மன்ஸ். ஒரு பவர் கொரி எழுதுறீங்க அப்படின்னா அதோட பவர் கொரியோட ஸ்டெப்ஸில் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும், உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு எப்படி பவர் கொரி யூஸ் பண்ணணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு டேக்ஸோட ஆப்டிமைசேஷன்ஸ் என்னென்னலாம் பண்ணணும், எந்த டேக்ஸ் யூஸ் பண்ணால் உங்களுக்கு ஆப்டிமைஸ்டாக எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து மாடல் சைஸ், ஹையரான மாடல் சைஸை எப்படி ரெடியூஸ் பண்ணி மினிமலாக வச்சுக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் அனலைசர், அதாவது பை டிஃபால்ட்டாக பவர் பிஐ டெஸ்க்டாப்லேயே வந்து பெர்ஃபார்மன்ஸ் அனலைசர்னு இருக்குது. நெக்ஸ்ட்டு தேர்ட் பார்ட்டி டூலான டாக் ஸ்டுடியோலையும் நம்ம அனலைஸ் பண்ண முடியும். ஸோ அந்த டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணி உங்களோட டேட்டா செட்டோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி ஆப்டிமைஸ் பண்ண முடியும் அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு ரியல் டைம் கேஸ் ஸ்டடி, அதாவது டேட்டா செட்டு ஒரு டெமோ டேட்டா செட்டில் தான் நம்ம இந்த சீரீஸ் ஃபுல்லாக ஒர்க் பண்ண போகிறோம். அந்த டேட்டா செட் இனிஷியல் ஸ்டேஜில் எப்படி இருக்குது, ஃபைனலாக அந்த சீரீஸ் முடியும் போது உங்களுக்கு எப்படி ஆப்டிமைஸ்ட் ஆகிருக்கு அப்படின்ற பெர்ஃபார்மன்ஸையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு எக்ஸிஸ்டிங் டெவலப்பராக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் டேட்டா செட் அல்லது ரிப்போர்ட்டில் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எப்போ உங்கள் டேட்டா செட் ஸ்லோ ஆகுது, நீங்கள் இல்லை ஆல்ரெடி நீங்கள் ஒரு ஆப்டிமைஸ் டெக்னிக் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதையும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே அதை பற்றி தெரிஞ்சுக்குவாங்க. அவங்களுக்கும் அவங்களோட ரியல் டைம் சினாரியோவுக்கு யூஸ் பண்ணி பார்க்குறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார் ஸ்கீமா வர்சஸ் ஃப்ளாட் டேபிள். ஸோ அதை பற்றின நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோ மிஸ் பண்ணாமல் இருக்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.